வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருட பிறப்பு முதல் மாதம், பொதுவான ஒரு கிரக நகர்வுகளை பற்றி சொல்லிடுங்க. சித்திரை மாதம் அப்படிங்கும் போதே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய பகவானோட பயிற்சி வந்துடும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் இந்த சூரிய பயிற்சி இதெல்லாம், செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இதெல்லாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிக அற்புதமாக இதுவரைக்கும் மீன ராசியில் சனி பகவானோட சஞ்சரிச்சிருந்தார். உங்களுக்கே தெரியும் சனி பகவானும் சூரிய பகவானும் பகை. அப்போ அந்த இதுலேயே கூட ஒரு மாதம் இது பண்ணி உலக அளவில் பிரச்சனைகள், எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த சூரிய பகவான் அற்புதமாக 14/4/2026 14/5/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நாட்கள் அவர் வந்து மேஷ ராசிக்கு வர்றார். இந்த மேஷ ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி. அங்கே தான் சூரிய பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். மேஷ ராசியில் உச்சமடைந்து என்னென்ன பலாபலங்களை நம்ம கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கும்பராசி, கும்பராசிக்காரங்க மாதிரி ஒரு தங்கமான மனசு யாருக்குமே கிடையாது. ஏன்னா ராசியாதிபதி சனி, எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, எவ்வளோ கெடுத்தாலும் தாங்கிப்பாங்க. அந்த அளவுக்கு மன வலிமை கொண்ட இந்த கும்பராசி, இவங்களுக்கு வந்து சூரிய பகவானோட பயிற்சி 7ஆம் அதிபதி. அவர் 7 குடையவர் 3ஆம் இடத்துல போய் மறையிறது, ஆனால் உச்ச பலம் பெறுறது நன்மையா இந்த மாதத்தில் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய அவங்களுக்கு தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னோ தசை நடக்கலாம், நிறைய ராகு தசை, குரு தசை, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை. இவங்களுக்கு அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை இருக்கும், புரட்டாதிக்கு வராது. இது மாதிரி அடுத்தடுத்த தசை அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த தசாநாதன் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து 7 சனினால பாடுபட்டு தான் வராங்க. அவங்களுக்கு இந்த 7ஆம் அதிபதியினால ஒரு 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சில முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கும்பராசி நேர்கள் ரொம்ப அற்புதமானவர்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணிங்கனாலே போகிறோம். இப்போ ஒரு காலச்சக்கரம் 12 ராசி, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1லேருந்து 7 வரைக்கும் தான் நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கிரகங்கள் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 1 இவங்களை பொறுத்த இருக்கலாம். இப்போ 1ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவான், என்ன ஆயுள் தீர்க்கம், ஆயுள் காரகனே அவர் தான். அடுத்து 2ஆம் இடம் குரு, தனக்காரகன். அப்போ தனவரவு இவங்க உழைக்கிறதெல்லாம் வந்து வீணாக போகாது. இந்த தண்ணி வந்து கடலில் போய் விழுறதும்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக விழும். அடுத்து 3ஆம் இடம் தொடர்பு, யார்? செவ்வாய். ஆமாம், சூப்பரான ஒரு இடம். அடுத்து 4ஆம் இடம் சுக்கிரன். சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்துல சுக்கிரன். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, குழந்தை ஸ்தானாதிபதி புதன். 6 சந்திரன். அது எப்போவுமே சந்திரன் வந்து டைலமா தான், மறைஞ்சிருவாரு. ஆமாம், அதனால கவலையே பட வேண்டாம். 7 சூரியன். ஸோ இவங்களுக்கு வாழ்க்கை துணை வந்தோடனே ஓரளவுக்கு நன்மைகள். ஸோ அவ்வளோதான். 8எல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். எந்த 8 நாளும் புதன் தான், 9 சுக்கிரன், அவங்களே தான் வருவாங்க, அவங்களே தான் வருவாங்க. ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு காலச்சக்கரம் இவங்களுக்கு. அதனால தான் கும்பம் போல் உயர்ந்து நிற்பார்கள். அதுக்கு எப்படியும் பாடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து வந்தார். சனி பகவான் பாத சனி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சனி சூரியனும் சேர்ந்த உடனே இவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் குடும்பத்தில். அதே சமயம் ஒரு வாக்கு கொடுத்துட்டா அவங்களால செய்ய முடியல. நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க, நான் பண்ண முடியல. உத்தியோகத்துலேயும் சரி, உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, முடியாது. அதுமாதிரி தொழிலில் ஒரு விரக்தி, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள். அந்த வகையில் இப்போ சூரியன் அந்த சனி பகவான் விட்டு விலகிறது நல்லது. ஏன்னா தனித்துவம், சூரியன் தனியாக இருக்க போகிறார், சனி பகவான் தனியாக இருக்க போகிறார். ஸோ 7.5 சனி அப்படின்னாலும் ரைட். ஏன்னா அது வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக அங்கே இருக்க போகிறது கிரகம். ஸோ அதை விட்டுருங்க. இப்போ இந்த 3ஆம் இடம் அப்படிங்கும்போது அரை மறைவு. அதே சமயம் பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் 3, 6, 10, 11. ஸோ வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் வரார், அங்கே தான் வந்து உச்சமடைகிறார். ஸோ இவங்களுக்கு தொடர்புகளின் மூலமாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டம். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி சரியில்லை, அது கூட இருக்கலாம் பெருசாக. கரெக்ட். ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி அப்படிங்கிறது சரியில்லாமல் இருக்கும்.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, இல்லைனா வீட்டில் இருப்பாங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வீட்டில் நிறைய நெருக்கடிகள், இவங்களோட பேச்சு எடுபடலை. பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது இது. ஆண்களுக்கு வேலை ரீதியாக வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எதிர்ப்புகள் அது மாதிரி நிறைய இருக்குது ஆண்களுக்கு. எப்படி பெண்களுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட வீட்டில் நிறைய நெருக்கடிகள், அதாவது மாமியார் மருமக சண்டைலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுமையாக இருக்கும். இது காரணம் வந்து படிப்புங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஏன்னா அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தாங்க. இவங்களோட என்ன மாதிரியான உணர்ச்சிகளே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது வந்து ஏற்குமாறாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் ஏற்றுக்கிற மாதிரியே இருக்காங்க. ஏன்னா யங் ஜெனரேஷன். ஆமாம், இந்த காலத்தில் வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு மன உளைச்சல் இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டில் பெண் பிறந்து நம்ம வீட்டுக்கு வந்தா அது நம்ம வீட்டு பெண் மாதிரி தான். கரெக்ட். இப்போ மருமகன் ஏன் சொல்றாங்க, மருமகள் ஏன் சொல்றாங்க, பையனை கொடுத்து பெண் எடுத்துக்கிறோம் அப்படிதான். மருமகள் மருமகன் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு நம்ம வீடு பையன், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பையன், நம்ம வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணு பொண்ணா வந்துட்டாங்க. அது மாதிரி தான் இருக்கணும். இந்த புரிதல் கூட இல்லாம நிறைய கஷ்டத்தை, இது மட்டும் இல்லை, இந்த கும்பராசிக்கு மட்டும் இல்லை, 7.5 சனி நடக்கிற மீனராசி கூட இருக்குது அந்த பிரச்சனை. இது மாதிரி நிறைய நெருக்கடிகள். இவங்களுக்கு எப்படா அந்த 7.5 சனி முடியும் அப்படின்ற கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க. சொந்த பந்தங்கள் சொல்லவே தேவையில்ல. இவங்கள மாதிரி கஷ்டப்படுறது சொந்த பந்தங்கள் கிட்ட யாருமே கிடையாது. எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு வந்து நெருப்பு கூட மெதுவாக தான் சுடும், ஆனால் வார்த்தைகள் சுடும். பார்த்தீங்களா, இது கொடுமையா இருக்கு. இந்த கொடுமை ஓரளவுக்காவது இந்த வருஷம் பிறக்கிற முதல் மாசத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது குடும்ப ரீதியா குடும்பத்துல ஒரு முன்னேற்றங்கள். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. இப்ப 7ஆம் அதிபதி தான் இவரு, அதனால ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய வீட்டில் அந்த மாதிரி இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கும்பராசினர்களுக்கு 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் முடியல. பாத சனியா இருக்கார். பாதம் அப்படின்னாலே அந்த இடம் என்ன, தன வாக்கு குடும்பம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. எப்படி இருக்கும்? சனி பகவான் அங்கே உட்காந்துருக்கார். ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவில் அவர் இருப்பார். ஏன்னா இந்த மாமனார் இப்படி, மாமியார் இப்படி, மைத்துனன் இப்படி, கணவன் இப்படிங்கிற ஒரு பாடத்தை இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்குறார். அப்பதான் புரிய வைப்பார். புரிய வைக்கிறார். அப்போ நமக்கு அது ஒரு புரியுது. அந்த புரியறத ஏற்றுக்க ஒரு உடல் அமைப்பு இல்லை நமக்கு. ஏன்னா மனசு வந்து வெறுத்து போயிடுறது. ஏன்னா மனசு வெறுத்து போயிடுறதுனால உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. இதுதான் நிறைய இதில் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா இந்த கடந்த 1 மாதமாக ரொம்ப அவஸ்தைப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த களத்திராதிபதி 3ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அப்படிங்கும்போதே இப்போ வாழ்க்கை துணை அவங்கள புரிஞ்சுப்பாங்க. கணவனாக, அதாவது பெண்ணாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் மனைவி புரிஞ்சுப்பாங்க. புரியும்போது குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் கண்டிப்பாக. என்னதான் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் ராசிநாதன் தான், ஒன்றும் பெரிய இதில் கடைசியில் தான் இருக்கார். அப்படி 2ஆம் பாவத்தில் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ஆம் இடத்துல இவர் வரக்கூடிய காலகட்டம், அதுவும் உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம். களத்திராதிபதி உச்சமடைகிறார். அப்போ கண்டிப்பாக நண்பர்கள் மூலமாக, வாழ்க்கை துணை மூலமாக கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் இவங்க எதிர்பார்க்கலாம். பெண்கள் இப்போ ஒரு மன ரீதியாக, உடல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர். இப்போது இந்த 7.5 சனினால் நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஏதோ கேரண்டி கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து யாருக்கோ முன்னின்று மாற்றுறது, வாக்கு கொடுத்து மாற்றுறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு மாதத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். ஒரு வருஷத்தில் முதல் மாதம் இங்கே வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை இப்போ கொடுத்தா தான் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். அந்த பயிற்சி இருக்கு இல்லையா, அந்த சூரியனோட பயிற்சி, இதை ஒரு மாற்றத்தை கொடுக்கல இல்லையா? கடன் ரீதியாக இல்லை உடல்நிலை ரீதியாக, அப்படி இல்லை இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரீதியாக ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ இந்த கும்பராசிக்கு குரு ஃபேவராக இருக்கார். 5ஆம் பாவத்தில் இருந்துக்கிட்டு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துன்னு இருக்கார். எப்படி? இந்த குரு வந்து தனக்காரகன், பணம் கொடுத்துட்டுருக்கார். இவங்க வந்து உழைக்கக்கூடிய ஒரு அம்சம். அப்போ அந்த உழைப்பு வீண் போகாது. ஸோ தனவரவு இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். 1. 2வது கண்டிப்பாக கடன் சுமை குறையும். ஏன்னா வரவு வந்தாலே நீங்கள் சொல்ல மாதிரி அதை இவங்க திட்டம் போடணும். ஏன்னா அனாவசியமான செலவு பண்ண மாட்டாங்க கும்பராசினியர்கள், பண்ணினாங்கன்னா தான் பிரச்சனை. ஸோ அதை எப்படி இந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப விசேஷம். 1. அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க என்னென்னலாம் முயற்சிகள் எடுக்கிறாங்களோ, ஏன்னா 3ஆம் பாவம் அப்படிங்கும்போதே தொடர்புகள், முயற்சிகள் இதெல்லாம் எடுத்தாங்கனாலே இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் அற்புதமாக கிடைக்கும். கடன் சுமை கண்டிப்பாக குறையும். பரிகாரம், கும்பராசிக்கு ஒரு பரிகாரம் இந்த மாதத்துக்கு
கும்பராசி அப்படிங்கும்போதே கண்டிப்பாக களத்திராதிபதி 3ஆம் இடத்துல உச்சமடைகிறார் அப்படிங்கும்போதே இந்த சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஸோ சூரிய வழிபாடு தினந்தோறும் அவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம். ஏன்னா அப்போ தான் வாழ்க்கை துணை மூலமாக இவங்களுக்கு எதிர்பார்க்குற சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும். அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லேருந்து 7 ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். அது போகிறோம். போயிட்டு நவகிரகத்தை 9 தடவை சுற்ற சொல்லுங்கள். அது போகிறோம். மற்ற ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே கும்பராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தில் களத்திராதிபதி உச்சமடைந்து ஒரு பெரிய வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.